ஹாய் வியூவர், நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட ஒரு சுவையான நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்துட்ருக்கோம். பாலியல் தொடர்பான சில நபர்களுடைய கேள்விகள் நம்மகிட்ட பதிலளிக்கிற வகையில் இன்றைக்கி ஒரு நபர், ஒரு ரசிகர், ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு தான் இன்றைக்கி நம்ம பதில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்றைக்கி அவங்க கேட்ட கேள்வியோட என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் உச்சகட்ட நிலையில் இருக்கும் பொழுது, உணர்ச்சி உச்சகட்ட நிலை, அதாவது ஆர்காசம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது ஆண்களைப் போல அவர்களுக்கும் விந்து வெளியேறுமா அல்லது திரவம் வெளியேறுமா என்று கேட்டோம்னா கண்டிப்பாக விந்து வெளியேறாது. விந்தோட டேர்ம்ங்கிறது, ஸ்பெர்ம்ங்கிறது வேறு. அதே நேரத்தில் திரவம் வெளியேறும்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக வெளியேறும். அதுவும் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஆங்கில படத்தில் பார்க்குற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வராது. சரிங்களா? இந்த திரவங்கள் ரெண்டு வகையான ஒரு திரவங்கள் காணப்படும். ஒன்று வெஜைனல் ஃப்ளூயிட், அதே நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிளிட்டோரியல் ஃப்ளூயிட் அல்லது ஆர்காசம் வரும்போது வரக்கூடிய ஒரு ஃப்ளூயிட். சரிங்களா? இதுக்கு ரெண்டு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வெஜைனல் ஃப்ளூயிட்னா என்னென்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இது கர்ப்பப்பையனுடைய வாயில் பர்த்தோலின் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிளாண்டு இருக்கும். இந்த சுரப்பி தான் ஒரு கோழை போன்ற ஒரு இது சுரப்பியை சுரந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பையை பாதுகாக்கும் கிருமிகள்கிட்ட இருந்து. சரிங்களா? இந்த மாதிரியான தேவையற்ற உடலுறவுகள், அபாயகரமான உடலுறவுகள்லாம் அது கர்ப்பப்பையை அந்த கிருமிகளை உள்ளைக்க போகாத அளவுக்கு அந்த இது அந்த மியூக்கஸ் மெம்பரேன் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? இது நாளாக நாள் அந்த இதில் கேட்டிங்கன்னா சிலவங்களுக்கு எக்ஸசிவாக சுரந்து யோனியத்தில் இருக்கும், வெஜினாவில் இருக்கும். அது உணர்ச்சி வசப்பட்டு வரும்பொழுது கூட இந்த மாதிரி வெளியில் வரும். அது சில நேரத்தில் கிரீமியாக இருக்கும், ஃபோமியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ஜெல்லி போன்ற ஒரு அமைப்பு தான். ஜெல்லியை ரொம்ப ரப்சர் இதை பண்ணும்போது நுரை போன்ற ஒரு இது வைக்கும். அதே நேரத்தில் சிலவங்களுக்கு வெள்ளைப்படுதல் அந்த மாதிரியானது, அது சில நேரம் மஞ்சள் கலரில் ஃப்ளூயிட் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணமும் இந்த பர்த்தோலின் கிளாண்டுங்கிற அல்லது வெஜைனல் ஃப்ளூயிடுங்கிற இந்த இது தான். இது ஆர்காசம் வரும்போது வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராது. நம்ம ஃபாஸ்ட்டாக எவாக்குவேட் பண்ணுற அளவுக்கு அதில் அந்த தசைகளுக்கு வலிமை கிடையாது. விந்த உள்வாங்கிற அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுருக்கம்தான் ஒழிய அந்த சிறுநீரையோ இது மாதிரி பீச்சி அடிக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான வலுவான தசைகள் யோனியில் கிடையாது. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திரவம் வெளியில் அதிக அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் ஆண்குறியோட ஒட்டிக்கிட்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இந்த கண்டேஜியஸ் இதில் கிருமிகள்லாம் தொட்டுக்கிறங்கிறதுக்காக தான் ஒழுங்காக கழுவுறதுக்கு இந்த மாதிரியான நம்மலாம் பர்சனல் ஹைஜீனுக்கு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த கிளிட்டோரியல் ஃப்ளூயிட் தான் உணர்ச்சி வசப்படும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கிளிட்டோரியஸ்ங்கிற ஜி ஸ்பாட் இந்த திரவத்தை சுரக்க வைக்கும். அது ஏன் சுரக்குது, எப்படி சுரக்க வைக்கிது, அதனுடைய அனாட்டமி என்ன, பிசியாலஜி என்ன, அதனால் நன்மை தீமையானுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வெஜினல் ஃப்ளூயிடை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்கிறக்காக தான் அது முதல்ல சொன்னேன், சின்ன சுருக்கமாக சொன்னேன். இப்போ இந்த கிளிட்டோரியஸ் ஃப்ளூயிட்னா என்னங்கிறது, அதாவது ஸ்குவர்ட்டிங் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம இதில் திரவம் சொல்லுவோம். இப்போ சிலவங்க பெண் விந்துன்னு கூட சொல்லுவாங்க. பெண் விந்துங்கிற டேர்ம் கரெக்டானது கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு வர்றதுனால அது அந்த டேர்ம் கொடுத்து சொல்கிறாங்க ஒழிய திரவம் அல்லது ஸ்குவர்ட்டிங்கிறது தான் கரெக்டான ஒரு டேர்ம். சரிங்களா? இப்போ பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது பொதுவாக ஆண்குறி பெண்குறி கருவில் தோன்றும் பொழுது இரண்டும் ஒத்த பரிணாம அடிப்படையில் தான் தோன்ற ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்படி ஒத்த பரிணாம அடிப்படையில் தோன்றும் பொழுது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஆண்குறியோட இப்போ அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, கார்பஸ் கவர்னோசம், ஆண்குறியோட அடிப்பகுதி உள்ள கார்பஸ் பாஞ்சியோசம், இந்த ரெண்டு மசில்ஸ்க்கும் ஒரு மாறுபாடாக தான் கிளிட்டோரியஸ் மேஜர், அதாவது லேபியஸ் மேஜோரா, லேபியஸ் மைனோரான்னு சொல்லக்கூடிய பெண்குறியில் உள்ள இரண்டு மேற்பக்க உதடுகள் இருக்கும், தசைகள் இருக்கும். நம்ம பார்க்குற அமைப்பில் உள்ள எக்ஸ்டர்னலாக இருக்குது லேபியஸ் மேஜோரா. அடுத்து உள்ளே நம்ம பெண்குறியை விலக்கி விட்டு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா லேபியஸ் மைனோரான்னு சொல்லக்கூடிய சின்ன இதழ்கள், பூவிதழ்கள்னு சொல்லுவாங்க. அது காணப்படும். அதற்கு உள்பகுதியில் பார்க்கும்போது தான் இந்த ஜி ஸ்பாட்டு,
அதுங்கிற மதன பீடம் மதன பீடம் இது எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். அப்படி வரும்பொழுது நம்மளுடைய இந்த கிளான்ஸ் பெனிஸோடைய பரிணாம அடிப்படையில் வந்து வரும்பொழுது பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும், அந்த ஜி ஸ்பாட்டு வந்து மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பட்டாணி அளவு தான் இருக்கும், சரிங்களா? நம்ம ஆண்குறியோட முன்பகுதி எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த இது. ஆனால் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அது அப்படியே மாற்றமாகி ஒரு பட்டாணி அளவில் தான் இருக்கும். இதுதான் லோனி பருப்பு, யோனி லிங்கம், அது மதன பீடம், மதன பருப்பு, இந்த மாதிரியான இதுகள்லாம் சொல்லிட்டு வருவாங்க. இந்த இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன இடத்துல ஒரு அனாட்டமிக் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு 6000லேருந்து 8000 அளவுக்குள்ள சென்சரி நரம்பு முடிச்சுகள் வந்து அந்த இடத்துல வந்து காணப்படுது, சரிங்களா? இந்த நரம்பு முடிச்சுகள் எல்லாமே உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு இது. இதனால தான் அந்த இடத்துல வந்து உச்சகட்டத்தில் வந்து கிளிட்டோரியஸ் ஆர்காசம்ங்கிறது நடைபெறுது. இந்த ஆர்காசம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளிட்டோரியஸ் ஆர்காசம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், வெஜைனல் ஆர்காசம், மிக்ஸ்டு அல்லது கோ ஆர்காசம், அடுத்து ஏனல் ஆர்காசம் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்படி வரும்பொழுது இந்த கிளிட்டோரிஸ் ஆர்காசம் நடைபெறும் பொழுது இந்த தூண்டப்பட்டு அல்லது உடல் உறவில் தூண்டப்பட்டு ஆண்குறியாலேயோ அல்லது இந்த ஃபிங்கரிங் முறையிலையோ இந்த வகையில் அது தூண்டப்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா உச்சகட்ட நிலைமைக்கு வந்து அடையும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த உடம்புல வந்து ஏறத்தாழ வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 5லிருந்து 6 முறை வந்து உடம்பு முழுவதும் ஒரு குலுக்கம், ஒரு ஷேக்கிங் வந்து நடைபெறும். அது வந்து நல்லா லேடிஸுகளுக்கு அது வந்து ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 15லிருந்து ஒரு 20 செகண்டுக்குள்ளே தான் இந்த அளவுக்குள்ள ஒரு இது இருக்கும். அதோடு வந்து மாறிடும். சிலவங்களுக்கு மல்டிப்புள் ஆர்காசம் இருக்கும், கால் மேலே கால் போட்டுட்டு இது பண்ணும் பொழுது அல்லது நடக்கும் பொழுது இயற்கையாகவே ஆர்காசம் தூண்டப்பட்டு அந்த மாதிரி நடைபெறும்போது வாய்ப்புகள் அதிகம். இயற்கையாகவே நடைபெறும், அது செக்ஸுவல் பண்ணி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த ஜி ஸ்பாட்டை சுற்றி உள்ள சின்ன மசில்ஸில் வந்து சில சுரப்பிகள் வந்து காணப்படும். அவைகள் எல்லாமே வந்து சடனாக வந்து அந்த ஆர்காசத்தில் வந்து ஒரு சுருங்க உடைய அமைப்புகள் வந்து இருக்கும். அப்படி சுருங்கி விரியும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 15 செகண்டுக்குள்ளே இது வரும் பொழுது அது எல்லாமே அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பெருகி சடனாக சுருங்கும் பொழுது சில திரவம் போன்ற அமைப்புகள் வந்து கசிஞ்சு வெளியில் வரும். இதுதான் அதில் வந்து இயற்கை. இது நன்மையா தீமையான்னு கேட்டோம்னா இது வந்து நன்மை தானே ஒழிய தீமை கிடையாது. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன், மனநிலை சோர்வு, அது மாதிரி ஹிஸ்டீரியாங்கிற ஒரு மனநிலை பாதிப்பு இது எல்லாமே குறையும். அதே நேரம் மென்ஸ்ட்ரல் கிராம்ஸு, அவங்களுக்கு வந்து சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப வந்து கவலைகளில் ஆழ்ந்துட்டு இருக்கிறது, வேறு வகையான ஒரு சிந்தனைகளில் இருந்து இது பண்ணுறதுக்கு, உடல் உபாதைகள், உடல் வலிகளில் இருந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா சில அந்த நேரத்தில் வந்து எக்கச்சக்கமான உடம்புக்குள்ள உள்ள சில சுரப்பிகள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் சில நன்மைகள் வந்து நம்மளுக்கு வந்து நடைபெறும். அதனால் இது வந்து தவறு கிடையாது. இதுதான் ஸ்குவர்ட்டிங். பெண்களுக்கு விந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விந்து இல்லை, அது வந்து ஒரு வகையான திரவம். அது திரவம் வர்றதுனால தான் இது வந்து இது இருக்குது. இதனுடைய இது வந்து அவர்களுக்கு சில இதுகளை நன்மை இதை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். மற்றபடி இது வந்து ஒரு வகையான திரவம் தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. பயப்படுறதுக்கு வந்து வேண்டியது கிடையாது. அது படங்களில் காமிக்கிற மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்லணும் அந்த மாதிரி இது எல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா அவங்க ஏமாத்துகிற வேலை அந்த மாதிரிலாம் உள்ளது வந்து கிடையாது. அது வந்து இருக்கக்கூடிய ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்கொயர் மீட்டர் சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு உள்ள ஒரு பகுதிகளில் தான் அது வந்து தசைகள் ஏற்கப்பட்ட ஒரு 4-5 சொட்டுகள் போன்று வரும் ஒழிய இது ஆகணும். இதே நேரத்தில் வந்து வெஜினல் ஆர்காசத்தில் வரக்கூடிய வெஜினல் ஃப்ளூயிடை வந்து நம்ம இதுவும் அதுவும் தொடர்பு பண்ணி பார்த்துக்கூட கூடாது, சரிங்களா? அது வேறு இது வேறு, ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு இது, சரிங்களா? அதுதான் இதில் நடக்குவது ஒழிய இதனால் வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அவர்கள் பெண்கள் உணர்ச்சி வசப்படும் பொழுது அவர்களுக்கு விந்து போன்ற அல்லது ஒரு திரவம் வந்து கண்டிப்பாக உணர்ச்சியின் உச்சகட்டத்தில் சுரக்கும். அதற்கு காரணம் இந்த ஜி ஸ்பாட்டுங்கிற மதன பீடம், மதன பருப்பு, மதன லிங்கம், யோனி லிங்கம் கூட்டத்தோட தூண்டுதல்னால தான் வர ஆரம்பிக்குது. இதுதான் அதில் நடைபெறுது, சரிங்களா? இப்போ ஓரளவு உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உண்மையிலே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இது போல் நான் இந்த மாதிரி பாலியல் வினாக்களுக்கு உங்களுக்கு நான் விடை கூற முடியும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் குமார்.